டிராகன் ஸ்டோன்ல வந்து ஆலிசென்ட் வந்து ரெனரா வந்து மீட் பண்றா. இந்த சீன் எதுவுமே வந்து புக்ல இருக்காது, இந்த ஷோக்கு வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இங்க வந்து ஆலிசென்ட் என்ன சொல்றான்னா, என் பசங்களை வந்து விட்டுரு, நாங்க வந்து கிங்ஸ் லேண்டில இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனேராட்ட சொல்றாங்க. பட் ஆனா வந்து ரெனேரா வந்து என் ஏகானோட தலை வந்து எனக்கு வேணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஆலிசென்ட் வந்து ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிறா. ஸோ ஆலிசென்ட் வந்து இந்த டிராகன்ஸ் வந்து வெளியே போகும்போது தான் வந்து நமக்கு வந்து இந்த கடைசி 5 நிமிஷம் வந்து சீசன் 3க்கு வந்து லீடு பண்ற மாதிரி வந்து ஹைப் கொடுக்குற மாதிரி ஒரு சீன். இந்த ஹோல் சீக்வன்ஸே வந்து கேரி பண்ணது இந்த மியூசிக் டைரக்டர் தான். ஒரு செம்மையான ஒரு மியூசிக்னே சொல்லுவேன். ஸோ வந்து போர் வந்து தயாராகிறத வந்து எல்லா சைடு இருந்து பார்க்கணும். ஸோ இந்த சைடு வந்து டிராகன் ஸ்டோன்ல பாத்தீங்கன்னா ஆடம், உல்ஃப் தி ஒயிட், ஹியூ தி ஹேமர் எல்லாருமே வந்து இவங்க எங்க போறோம்னா கிங்ஸ் லேண்டிங் தான் போறாங்க. அந்த த்ரோனை வந்து கைப்பற்றதுக்காண்டி அதுக்கு வந்து பெரிய ஆர்மர்லாம் போட்டு ரெடி ஆறாங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா ரெய்னா வந்து கடைசியா வந்து சீப் ஸ்டீலரை பார்த்துட்டா. நம்மளுக்கு அந்த லுக் வந்து பார்க்கும்போதே தெரியுது வந்து ஒரு ஒயில்ட் டிராகன் வந்து இருந்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் வந்து அசிங்கமா அந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தாலே தெரியுது இது வந்து பராமரிப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அது கத்துறது கூட வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து ஹைட் டவர்ஸ் வந்து போருக்கு வந்து தயாராகிறத பார்க்கலாம். ஸோ மேல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேரன் வந்து தன்னோட டிராகன், சாரி அந்த ப்ளூ கலர் டிராகன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பறந்து வரதை நம்ம பார்க்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா விண்டர்ஃபெல்ல இருந்து ஸ்டார் குடும்பத்துல வந்து இந்த கிரே பேர்ட்ஸ் அவங்க வந்து இந்த ஹவுஸ் ஃப்ரேயோட ட்வின்ஸ் பிரிட்ஜ் கடந்து வரதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேசன் நானிஸ்டர் வந்து கோல்டன் தூத்தை வந்து கடந்துட்டு நம்ம ஹேனலுக்கு போறதை பார்க்கலாம். தூரத்துல பாத்தீங்கன்னா வந்து ஹேனல் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த கோலு இவங்க எல்லாருமே வந்து ஹேனல் தான் போறாங்க. இது வந்து எங்க முடிக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு பேட்டில் அட் காட் சைட், ஸோ அங்கதான் வந்து நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. இவங்களோட படை ஒரு டேமனோட படைகள் எல்லாருமே வந்து போரிட போறாங்க. அங்கதான் வந்து டேமனுக்கும் ஏமனுக்கும் சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைனல் லானிஸ்டர் வந்து சரக்கோ லோகார் கூட வந்து இந்த கப்பல் படையெல்லாம் கூட்டிட்டு கார்லிஸோட கப்பல் படையில வந்து அழிக்கிறதுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பாக்குறோம் நம்ம வந்து கார்லிஸ் வந்து தன்னோட மகனான ஆலனையும் அவரும் சேர்ந்துக்கிட்டு படைக்கு வந்து தயாராகிறாங்க. ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட் சீசனோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேட்டில் ஆஃப் மில்லட் வந்து ஆரம்பிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ பாப்போம் வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு. ஸோ டேமன் வந்து இங்க பாத்தீங்கன்னா ரிவர் அண்ட் ஆர்மி வந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டோ வந்து காட்டுறாங்க. ஸோ ஓட்டோ வந்து யாரும் வந்து சிறையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன ரீசன்னா இந்த மாதிரி வந்து சீசன் 1 எபிசோட் 9ல வந்து கிறிஸ்டியன் கோல் வந்து இந்த லைமன்ஸ் பீஸ்பெரியை வந்து கொன்றுபாரு. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து ரைட்டா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஹவுஸ் பீஸ்பெரி வந்து ஹைட்டவர் மேல வந்து படையெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டதுனால எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ் பீஸ்பெரி தான் வந்து ஓட்டோ வந்து கைப்பற்றி வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏகானும் லாரிஸும் வந்து கிங்ஸ் லேண்டில் தப்பிச்சு போறாங்க. ஸோ கடைசியா வந்து ஆலிசென்டோ ரெனேராவோட ஷாட் வச்சு முடிக்கிறாங்க இந்த எபிசோட. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஒரு இந்த ஃபினாலே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எனக்கும் அதான் தோணுது. இன்னும் வந்து ஒரு பேட்டில் சீன் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் வந்து அதை வைக்கல. பட் ஆனால் வந்து கடைசி 5 நிமிஷம் வந்து நல்லா ஹைப் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஸோ இது எக்ஸ்பெக்டேஷன் சீசன் 3க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா சீசன் 3 தான் வந்து நிறைய விஷயம் நடக்கும். பேட்டில் ஆஃப் கல்லட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் காட் செய்யி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாமின் ஆஃப் டிராகன் பிட்டு, நிறைய முக்கியமான நிகழ்வுகள் தான் நடக்கும். அதெல்லாம் பார்ப்போம் வந்து எப்படி அடாப்ட் பண்றாங்கன்னு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் பிரேக் டவுன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டாபிக் தான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பீஸ் அவுட்.